இந்த மீன லக்னம் வரும்போது இங்கே நட்பு வட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக இவங்க ரொம்ப அனுபவமாக இருப்பாங்க. ஆனால் நண்பன் அறிவாக பேசுவான். ஏய் இதை பண்ணாத, இதை பண்ணாத, இதை இப்படி பண்ணு, இதை அப்படி பண்ணுன்னு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு நட்பாக அமைஞ்சிடும். ஆனால் அந்த அட்வைஸும் சில நேரத்தில் அறிவுபூர்வமான அட்வைஸும் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா என்னதான் அனுபவம் இருந்தாலும் சில நேரத்தில் கணக்கியலாக ஒரு சில நடைமுறை வாழ்க்கையோடு நம்ம கணிதத்தோடு தொடர்பு பெறும்போது அது சிறப்பாகவே இருக்கும். அதனால் நண்பர்கள் சார்ந்த நிலைகள் இவங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணணும், லைஃப் பார்ட்னரையும் நண்பர்களையும் தனித்தனியாக மெயின்டைன் பண்ண கற்றுக்கணும். அவங்க 2 பேரையும் சேர்த்து நண்பனையும் லைஃப் பார்ட்னரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அங்கே கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அதுவும் இல்லாமல் இவங்க நண்பர்கள்ட்ட பழகும்போது கொஞ்சம் ஒன்றும் பெரிய இஷ்யூங்கிறது கிடையாது. இதில் கொஞ்சம் அம்மாவினுடைய தலையீடுகள், குறுக்கீடுகள், நீ ஏன் நண்பர்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர, அதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கும். மற்றபடி நண்பர்களால் உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துடாது. ஆனால் ஒரே ஒரு காலகட்டங்களில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்போ அப்படின்னா, இந்த மீன லக்னம் அட்சய லக்னம் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த ரேவதி நட்சத்திரம் போகக்கூடிய காலகட்டங்கள் மட்டும் நீங்கள் நண்பர்கள் விஷயத்தில் அந்த புதன் நல்லா இருந்தால் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. இல்லைன்னா அந்த காலகட்டங்கள் நட்புகளால் நீங்கள் கொஞ்சம் அவஸ்தைப்படுவீங்க. அதுவும் குறிப்பாக இந்த ரேவதி நட்சத்திரம் 3வது பாதமும் 4வது பாதமும் செல்லக்கூடிய காலகட்டங்கள். அதனால் நட்புக்கிட்ட கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம நட்பு நமக்கு எப்படி உண்மையாக பழகுமா பழகாதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் அந்த 7ஆம் பாவத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு அந்த நட்பு உங்களுடைய லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கு நட்பு எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க.